டாக்டர் சார் வராரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாங்க உங்க டாக்டர். கல்யாண வாழ்க்கை வணக்கம். சீரும் சிறப்புமா சந்தோஷமா இருக்கணும். என்னோட Thank you, மனசார doctor. வாழ்த்துறேன். ரொம்ப தேங்க்ஸ். வாழ்த்துக்கள். தேங்க் யூ. தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே வரணும்னு நினைச்சேன். கிளம்ப கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால தான் வர முடியாம போயிடுச்சு. ஐம் ரியலி சாரி. இட்ஸ் ஓகே சார். குடும்பம் எங்களோட ஒரு சின்ன கிஃப்ட். தேங்க் யூ. Thank you சார். என்ன தம்பி, இனிமே எங்கேயும் திருட்டுத்தனமா கூட்டு போக வேண்டியது இல்ல. உரிமையா ஊர் சுத்தலாம்ல. ஆமா டாக்டர். மீனாட்சி, கல்யாண பொண்ணுக்கு விஷ் பண்ணணும்னு சொன்னியே, போய் விஷ் பண்ணு போ. ஓ. Happy married life. தேங்க் யூ. Happy married life. தேங்க் யூ. Happy married life. Thanks. எங்க அப்பா எவ்வளவு பிஸியான டாக்டர்னு உங்களுக்கு தெரியுமா? பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரணும்னு கூட உங்களுக்கு தெரியாது? அப்படி இல்லனா பத்திரிக்கையை செக்யூரிட்டி கிட்ட கொடுத்துட்டு போங்க. கார்த்திக், நீங்க இன்னும் நேத்தி நடந்ததை மறக்கல நினைக்கிறேன். நீங்க வரும்போது கொஞ்சம் மூட் அவுட்ல இருந்தா, அதனால தான் கொஞ்சம் அப்படி பிஹேவ் பண்ணிட்டா. தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. அவளுக்கு வேலை நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். ஐயோ சார், இதுக்கெல்லாம் எதுக்கு மன்னிப்பு? நான் அப்பவே மறந்துட்டேன். ஆமா சார், கார்த்தி ரொம்ப நல்ல பையன். இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் அவன் கோவமே படமாட்டான். உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் சார். எங்க வீட்டுக்கு நீங்க எப்ப வேணாலும் வரலாம். யாருக்கிட்டையும் அப்பாயின்மெண்ட் வாங்க தேவையில்லை. அவ்வளோ ஏன், எங்க வீட்டுல செக்யூரிட்டி கார்டு கூட இல்ல. அதனால தான் நாங்க சொல்றோம், ஆல்வேஸ் வெல்கம். ஏங்க டேய், என்னாச்சு உங்க என்னடா கோச்சிட்டு இது? போறாங்க? என்னங்க இது? ஏங்க நம்ம ஜாலியா பேசினா அவங்க கோச்சிட்டு போறாங்க. கார்த்திக், என்ன இது? வந்தவங்க கிட்ட இப்படியா பேசுவ? ஏய், அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. அவர் ஜாலியாக தான் சொன்னாரு. அவளுக்கு தான் அந்த கோவம் மனசு விட்டு இன்னும் போகல. தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. கார்த்திக், முக்கியமா இன்னொன்னு சொல்றேன். நீங்க மீனாட்சி நடந்துகிட்டதை வச்சு அவர் ரொம்ப கோவக்காரன் தயவு செஞ்சு முடிவு பண்ணிடாதீங்க. எங்க நினைக்கிறது, அதைத்தான் நேருக்கு நேராவே பார்த்துட்டோமே. அவரோட ரொம்ப சின்ன வயசுலயே அவரோட அம்மா அவளை விட்டு வெளிநாடு போயிட்டா. தாய் இல்லாம தனியா வளர்ந்த பொண்ணு. என் தங்கச்சி செல்வி தான் அவளை பார்த்துக்கிட்டா. அதனால அடிக்கடி மூடு கொஞ்சம் அப்செட் ஆகும். மற்றபடி அவ ரொம்ப நல்ல பொண்ணு தான். நீங்க தயவுசெய்து தப்பா புரிஞ்சுக்காதீங்க ப்ளீஸ். ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். சரி வாங்க சார், சாப்பிடலாம். ஓகே, வரேன் தம்பி. சரி சார். வரேம்மா. Thank you சார். வரோம். வாங்கம்மா. டேய், டாக்டர் குடும்பத்தை வந்து நல்லா கவனிச்சு அனுப்பு. நாளா வரல சித்தப்பு. இங்க பாரு, இனிமே அந்த இளவரசி வருவாளோ மாட்டாலோ தெரியாது. இப்பவே வந்து ஆசை தீர பாத்துக்கோ. வா. அட சித்தப்பா, வாடா. விடு. சித்தப்பா. ஒண்ணு இல்லப்பா. தோ வந்துட்டோம். வா. சித்தப்பா விடு. அட வாப்பா, நீ வேற எங்க? ஐயோ, வா. சித்தப்பு நான் வரல சித்தப்பு, விடு. அட வாடா. ஐயோ, ஹலோமா. இனிமே நீங்க அடிக்கடி எங்க வீட்டுக்கு வரணும். நான் எதுக்கு உங்க வீட்டுக்கு வரணும்? ஏதோ என் அப்பா ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாருன்னு தான் நான் இந்த கல்யாணத்துக்கே வந்தேன். இனிமே உங்க வீட்ல எனக்கு என்ன வேலை? அதெல்லாம் வேலை வருங்க, பாருங்க. வாட்? சித்தப்பா அவன் நம்மள அசிங்கப்படுத்துறா. அது உன் கண்ணுக்கு தெரியல? என்னமோ நமக்கு சொந்தக்காரங்களே இல்லாத மாதிரி இவகிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. வாங்க பேசாம. டேய் இருடா. அட வா சித்தப்பு.